Hi guys, welcome to Python web series. ஸோ இன்றைக்கி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் என்கேப்சுலேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸோட கோர் கான்செப்டில் கடைசி கான்செப்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷனா ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணுற கிளாஸ்லேயும் மெத்தட்ஸ்லையும் தேவையான எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை மட்டும் காட்டிட்டு அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஹைட் பண்ணுறதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் எப்படி சொல்லணும்னா, ஒரு காரில் வந்து நம்மளுக்கு இன்ஜின் ஆன் பண்ணால் தான் ட்ரைவ் பண்ணணுன்றது தெரியும். ஆனால் அந்த இன்ஜின் உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இன்ஜின் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் சாவி போட்டால் கார் ஓடும். ஸோ அதோட ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டாவை ஹைட் பண்ணுறோம், அதாவது இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக அப்ஸ்ட்ராக்ஷன் எதில் ஃபோக்கஸ் பண்ணால், இட் ஃபோக்கஸஸ் ஆன் வாட் அண்ட் ஆப்ஜெக்ட் டஸ். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணும், ரேதர் தென் நாட் ஹவு இட் டஸ். ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணுறது. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுது, ஒரு மெத்தட் வந்து எப்படி பண்ணுதுன்றதை நம்ம ஹைட் பண்ணுறோம். ஜஸ்ட் அது என்ன பண்ணுது அப்படின்றது மட்டும்தான் நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹிடன் டீடைல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம வந்து ஹிடன் டீடைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை மட்டும் நம்ம காமிக்க போகிறோம் யூசர்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கார் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். அதுக்குள்ளே என்னென்ன இன்டர்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இன்ஜினுக்குள்ளே, அப்புறம் வந்து அது எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அது வந்து ஒரு யூஸருக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் அந்த இதை வந்து நம்ம ஹைட் பண்ணுறோம். அது தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாவை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இம்ப்ளிமெண்டேஷனை பார்ட்டை ஹைட் பண்ணிவிட்டு தேவையான ஃபீச்சர்ஸை மட்டும் காமிக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ரெடியூஸ் இம்பேக்ட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஹைலி இம்பேக்டபிள். ஸோ அதனால் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. ஸோ த சேம் நம்ம வந்து ஒரு டேட்டா இம்ப்ளிமெண்டேஷனை ஹைட் பண்ணுறதுனால வேறு யாரும் அதை காப்பி பண்ணாமல் நம்ம வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏடிஎம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வித்ட்ரா பண்ணுறோம், அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. அப்புறமா ஈஸியர் டு மெயின்டைன், கோடை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா கிளியர் இன்டர்ஃபேஸ்னா என்னென்னா தேவையானது மட்டும், அதாவது ஒரு யூசருக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறது. அப்புறமா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்லலாம். அதாவது நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ண போகிறோம்னா அதுக்குள்ள வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இருக்காது, வெறும் அந்த மெத்தட், அந்த மெத்தடோட டிசைன் மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவையோ அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். அந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய சைல்டு கிளாஸஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கேனாட் கிரியேட் ஆப்ஜெக்ட். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, அதனுடைய சைல்டு கிளாஸஸ்க்கு தான் உங்களால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்கலாம், கான்க்ரீட் மெத்தட்ஸும் இருக்கலாம். கான்க்ரீட் மெத்தட்ஸ்னால் என்னென்னா இட் வில் ஹேவ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் ஆல்சோ. ஸோ அது வந்து கான்க்ரீட் மெத்தட். அப்புறமா சைல்டு கிளாஸஸ் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஸோ சைல்டு கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அந்த மெத்தடை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ண டைம் ஆகுன்றதுனால நான் அதை ஈஸியாக ஆக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்பில்ட் மாடல். அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பைத்தானில் இருக்கிற ஒரு இன்பில்ட் மாடியூல். ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஏபிசின்றது அந்த மாடியூல். இம்போர்ட் ஏபிசி, இந்த கேபிட்டல் ஏபிசி இருக்கு இல்லையா, இது வந்து கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்புறமா வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை ஏன் இம்போர்ட் பண்ணுறோன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட்டர். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்கரேட்டர். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு ஒரு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட்டர். ஸோ அதை நம்ம ஏபிசி அப்படின்ற மாடியூல்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் உருவாக்க போகிறோம்.
ஸோ கிளாஸ் ஷேப், இந்த ஷேப்புன்ற ப்ராக்கெட்குள்ளே இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் ஏபிசி. இந்த ஏபிசின்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறதுனால இந்த ஷேப் பண்ணுறதும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிடும். ஸோ அடுத்து தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுன்ற ஒரு டெக்கரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து தான் இங்கே தான் வந்து மெயினான பார்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த மெத்தட்ஸ் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குள்ளே எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏரியான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அதில் அந்த மெத்தடோடைய டிசைன் மட்டும் தான் கொடுத்துருவோம். அதாவது ஏரியான்னு ஒரு மெத்தட் அது மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக பெரிமீட்டர்னு அப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஷேப்புன்னு ஒரு கிளாஸ்க்குள்ளே ஏரியா அண்ட் பெரிமீட்டர்னு ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதனுடைய சைல்டு கிளாஸஸ் என்ன போகுதுன்னா இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை செஞ்சுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ இந்த பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹேவ் ஆல்சோ எ கான்கிரீட் மெத்தட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்கிரீட் மெத்தட். ஏன் கான்கிரீட் மெத்தட்னு சொல்கிறோன்னா இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபோன்ற மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னா திஸ் இஸ் எ ஷேப் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதனால் இது வந்து நம்ம கான்கிரீட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு மெத்தடுக்கு உள்ளே நம்ம கண்டென்ட் கொடுக்குறோமோ, பாடி கொடுக்குறோமோ, அது வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் மெத்தட். இந்த வெறும் பேர் மட்டும் இருந்துட்டு உள்ள பாடி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே கான்கிரீட் மெத்தடும் இருக்கலாம், அப்புறமா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். ஸோ அடுத்ததாக இப்போது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஒரு சைல்டு கிளாஸ் வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது கான்கிரீட் சப் கிளாஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இன்ஹெரிட் பண்ணுற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுற கிளாஸ் வந்து கான்கிரீட் கிளாஸாகவும் இருக்கலாம். கான்கிரீட் கிளாஸாக இருந்தால் தான் நம்மளால் அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ரெக்டாங்கிளுங்கிறது ஒரு சப் கிளாஸ், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸினுடைய சைல்டு கிளாஸ். அந்த சைல்டு கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஏரியா அப்புறம் பெரிமீட்டர் அப்படிங்கிற மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருந்து எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ பேரண்ட் கிளாஸில் ஏரியான்ற மெத்தட் இருக்குது, அதை இந்த கிளாஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இது மாடிஃபை பண்ணிக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குது. அது ரிட்டன் செல்ஃப் டாட் லென்த் இன்ட்டு வித். ஸோ ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு வித். இதே நீங்கள் சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்னா ரேடியஸ். ஸோ ஒவ்வொரு ஷேப்பும், அதாவது ஒவ்வொரு கிளாஸும் அவங்களுக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணிக்கிறாங்க. இதே நான் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் இங்கே வந்து மறுபடியும் தனித்தனியாக நான் கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் ஹைடாக இருக்கிறதுனால என்னால் சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தடை எடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரே ப்ளூ பிரிண்ட் எடுத்து நிறைய வீடு கட்டுற மாதிரி நான் பேரண்ட் கிளாஸ் கிட்ட இருக்கிற மெத்தட் எடுத்து நான் எனக்கு தகுந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் வந்து அதுக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுத்துச்சு, சர்க்கிள் வந்து அதுக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷனை கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூட்டிலைசிங் திஸ் கிளாஸ், நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை கூப்பிட போகிறோம். ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ ரெக்ட் டாட் ஏரியானா ரெக்டாங்கிளோட அவுட்புட் வரப்போகுது. ஸோ சர்க்கிள் டாட் ஏரியானா சர்க்கிளோட அவுட்புட் வரப்போகுது. ஸோ இந்த மெத்தடில் என்ன ஏரியான்றது என்ன மெத்தட்னா பேரண்ட் கிளாஸில் இருக்க மெத்தட் தான், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். ஆனால் அதை ரெக்ட்டுங்கிற கிளாஸ் வந்து, அதாவது ரெக்டாங்கிள்ன்ற கிளாஸ் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் தான் ரெக்ட். ஸோ அதே மாதிரி சர்க்கிள்ன்ற கிளாஸ் வந்து ஏரியா பெரிமீட்டர் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே கான்கிரீட் மெத்தட் இருக்கு இல்லையா, இன்ஃபோ. இப்போ நீங்கள் ஒரு வேளை சைல்டு கிளாஸே க்ரியேட் பண்ணலை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு அப்படின்னா நம்மளால் இந்த கான்கிரீட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணவே முடியாது. இப்போது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, பெரிமீட்டர் அண்ட் ஏரியா, இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது, திஸ் இஸ் எ ஷேப் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணணுன்னாலே நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு க்ரியேட் பண்ணணும், சைல்டு கிளாஸ்க்கு தான். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்க கான்க்ரீட் மெத்தடை கால் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு சைல்டு கிளாஸஸ் வேணும். ஸோ இப்படி தான் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வி cannot create ஆப்ஜெக்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் ஹேவ் நோ இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது.
சைல்டு கிளாஸ் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணோம். அப்புறம் கான்க்ரீட் மெத்தட் கேன் பி இன்ஹெரிட்டட். ஸோ நம்முடைய சொன்ன மாதிரி கான்க்ரீட் மெத்தட், இந்த இன்ஃபோன்ற மெத்தட் வந்து கான்க்ரீட் மெத்தட், இட் கேன் பி இன்ஹெரிட்டட். ஏன்னா சைல்டு கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் எல்லா மெத்தடையும் தான் இன்ஹெரிட் பண்ண போகுது, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை மட்டும் இன்ஹெரிட் பண்ண போகிறதில்ல. அதனால் கான்க்ரீட் மெத்தட் கேன் பி இன்ஹெரிட்டட். அடுத்ததான் அப்ஸ்ட்ராக்ஷன் டிஃபைன் ஏ கான்ட்ராக்ட், அதாவது இன்டர்ஃபேஸ் மாதிரி, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த கான்ட்ராக்டை வச்சு நிறைய சைல்டு கிளாஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி. ஸோ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த கார் வந்து அதில் நம்ம ஸ்டீரிங் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸ்டீரிங்னா என்ன பண்ண போகுதுன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஆக்சிலேட்டர்னா ஸ்பீடு கொடுக்குறதுக்கு, பிரேக்னா. ஸோ இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண போகுதுன்ற பிஹேவியர் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற இம்ப்ளிமெண்டேஷன் வந்து தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து யூ டோன்ட் சி இன்ஜின் ஒர்க்கிங், இன்ஜின் ஒர்க் ஆகுறத நம்ம பார்க்க போகிறதில்ல, ஃபியூல் எப்படி இன்ஜெக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறதில்ல, கியர் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகல. ஸோ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு தேவையில்லாத ஹைட் பண்ணுறது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ யூ யூஸ் ஒன்லி த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ், the complex implementation is hidden. That is abstraction. So thank you guys.